இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு இப்போ நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விபத்துலேயோ இல்லை வேற ஏதாவது மருத்துவ காப்பீடு வேணும்னாலும் 5 லட்ச ரூபா வரலும் அனுமதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த விதமான பண செலவும் இல்லாமல் நம்ம போய் அந்த கார்டு வைச்சிருக்கிறவங்க போனால் போதும். எல்லா எலிஜிபிலிட்டி ஆனவங்களும் இந்த இசேவை மையத்திலேயோ அருகாமையில் உள்ள பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலோ உங்களுக்கு அந்த கார்டுனுடைய இது வந்துடும். எல்லா மருத்துவமனையிலையும் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எல்லா ஆஸ்பத்திரிலையுமே உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் வரலும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே மருத்துவ காப்பீடு இலவசமாவோ எல்லா திட்டங்களுமே நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்று. அதே மாதிரி 12 ரூபா வருஷத்துக்கு 12 ரூபா கட்டினா போதும். விபத்து காப்பீடு 18 வயசுலேருந்து 70 வயசு இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதில் இணைந்துக்கலாம். அவங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், இல்லைன்னா அருகில் உள்ள வங்கியில் ஏதாவது கணக்கு இருந்தாலும் போதும். 12 ரூபா. அதே மாதிரி 330 ரூபா அது 18லேருந்து 50 வயது உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது பொருந்தும். அது இயற்கை மரணம் அடைந்தா அவங்களுக்கு வீட்டுக்கு 2 லட்சம் ரூபா காப்பீடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இதில் இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி அட்டல் பென்ஷன், அதாவது 60 வயசு தாண்டின எல்லாருக்குமே பென்ஷன் கொடுக்குற மாதிரி 5000 ரூபா வரலும் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வயசுக்கு 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள அதில் இணைந்து கொள்ளலாம். அப்படி இணைந்து அவங்க 60 வயசு ஆனதுலேருந்து அவங்களுக்கு 5000 ரூபா பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு அவங்களுடைய வாரிசுக்கு ஒரு தொகையை கொடுத்துருவாங்க. இதுதான் அட்டல் பென்ஷனுடைய இது நல்ல திட்டம், வரவேற்க வர்றாங்க எல்லாருமே. ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் கூலி வேலை செய்வதோ மற்ற வேலைகள் செய்வதோ முடியாத காலகட்டத்தில் அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குது. அதனால இந்த திட்டத்திலையும் நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க. இது அருகில் உள்ள அஞ்சலகத்தில் போய் கேட்டோம்னா மாசம் எவ்வளவு போடணுங்கிறது சொல்லுவாங்க. 18 வயசுலேருந்து இணைந்து கொள்ளலாம், 40 வயசுக்குள்ள இணைந்து கொள்ளணும். இந்த விழிப்புணர்வு வாகனம் நாடு முழுவதும் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கிறோம். 3-4 விஷயத்தை மையமா வைத்து வீடு வீடு உஜ்வாலா திட்டம் வந்திருக்குதா, ஆயுஷ்மான் பாரத் அந்த திட்டம் வாங்கிட்டீங்களா, அதே மாதிரி குடிநீர் ஜல் யோஜனா அந்த திட்டம், அது மாதிரி இந்த ட்ரோன்ல விவசாயிகள் எல்லாம் விழிப்புணர்வு அடையணும். ஏன்னா மருந்தெல்லாம் முகத்துக்குள்ள போகுது, அவங்களுக்கு மலட்டுத்தன்மை எல்லாம் வருதுங்கிறதுனால இந்த ட்ரோன் மூலியம் விதை தெளிக்கிறது, மருந்து தெளிக்கிறது இதெல்லாமே செய்யறாங்க. இது நேரம் மிச்சமாகுது. 5 நிமிஷத்துல அவர் ஒரு ஏக்கர் தெளிச்சிருவாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த வர சொன்னோம்னா அவருடைய கார்டு இதெல்லாம் இருக்கு. அந்த என்ன மருந்து கொடுக்குறீங்களோ உங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்து அவர் தெளிச்சிருவாரு. அவர் எதுவும் மருந்து கொண்டு வர மாட்டாரு. நீங்க என்ன மருந்து பரிந்துரைக்கிறீங்களோ அதை தெளிச்சிருவாரு. அதனால அது நல்லா இதா இருக்கும். இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக கிராமமா இந்த வாகனம் கொண்டிருக்கிறது 30ஆம் தேதியிலேருந்து. இன்னைக்கு